Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு பிகினர்ஸா இருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்படிங்க பேசணும்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க. நம்ம ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு பெரிய சென்டென்ஸை பேசுறதுக்கு இல்லை, ஷார்ட்டா ஒரு சின்ன சென்டென்ஸை நம்ம பேசுறதுக்கு நமக்கு தேவையானது எது அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட், ஒரு வெர்ப். இது ரெண்டு இருந்தாவே போதும், நம்மளால் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அப்போனா சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, வேர்ப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் நம்ம பேச ஆரம்பிப்போம். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் வேர்பை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டில் ரெண்டு இருக்குங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு பிகினர்ஸாக இருந்த இந்த வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஓகே, ஃபஸ்ட்டுன்னு பாருங்களேன், சப்ஜெக்ட் அப்படின்னா என்னங்க? சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்குங்க. அந்த செயலை யார் செய்கிறாங்க அல்லது எது செய்தோ அதுதான் சப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வேர்ப் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் செய்யப்படுகிறதோ அதுதாங்க வேர்ப். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் என்ன செயலை செய்கிறாங்களோ அதுதான் வேர்ப். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்கும், அந்த செயலை சப்ஜெக்ட் தான் செஞ்சுருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட்க்கு அந்த பக்கம் யார் இருக்கிறாங்களோ, அந்த செயலை யார் பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க தான் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு நான் அதை ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக தமிழில் இங்கே நான் ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கேன் பாருங்கள். நான் ராஜாவை பார்த்தேன். இப்போ நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அப்படி நீங்கள் கண்டுபிடிக்காதீங்க. அதாவது நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி தான் ஒரு சென்டென்ஸை சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேர்பு. ஏன் அப்படின்னா வேர்பை கண்டுபிடிச்சாதான் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக தெரியும். வேர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன். இப்போ இந்த சென்டென்ஸில் ஆக்ஷன் எது? நான் ஆக்ஷனா? இல்லை. ராஜா? இல்லை. பார்த்தேன், பார்க்கறது ஒரு ஆக்ஷன் தானங்க. பார்க்கறது ஒரு செயல். அப்போனா பார்த்தேன், இதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? பாருங்கள், வேர்ப் அப்படின்னா என்ன செயல் செய்யப்படுகிறது, செய்யப்பட்டது, செய்யப்படும். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சரில் பேசியிருக்கேன். ஓகேங்களா? இது பாஸ்டில் இருக்குது. பார்த்தேன், பார்க்குற ஒரு செயலை நான் செய்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஓகே, இதுதான் வேர்ப். இப்போ வேர்பை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க பாருங்களேன். ஒரு செயலை செய்பவர், செய்தவர், அதாவது பார்க்குற ஒரு செயலை யார் செஞ்சால் அது எது செஞ்சுது? ஆன்சர் இருக்கா பாருங்கள். பார்க்குற ஒரு செயலை யார் செஞ்சா? நான் பார்த்தேன். அப்போ நான் தான் சப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இப்போ ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த செயலை பெறுபவர். பார்க்குற ஒரு செயலை இங்கே யார் பெற்றா? அதாவது அந்த பக்கத்தில் யார் இருக்கா? இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், யார், எதை. இந்த ரெண்டு கேள்விக்கு ஒரு சென்டென்ஸ்க்கு உள்ள ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுதாங்க ஆப்ஜெக்ட். பாருங்களேன், நான் பார்த்தேன், இந்த கேள்வியை வச்சு பாருங்கள், நான் யாரை பார்த்தேன், யாரை பார்த்தேன், கேள்விக்கு ஆன்சர் இருக்கானா? இருக்கு. யாரை பார்த்தேன்? ராஜாவை பார்த்தேன். அப்போனா ராஜா தான் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னான்னு சொல்லிட்டு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேட்டர்னில் நீங்கள் நிறைய சென்டென்ஸை பேச ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோதாங்க. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு கொஞ்சமாக எல்லா கான்செப்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? சப்ஜெக்ட் யார்? நான். ஐ. வெர்ப் என்ன? பார்த்தேன். பார்க்கறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? சி. பார்த்தேன் அப்படின்னா சா. சியோட பாஸ்ட் ஃபார்மை தான் பேசணும். ஏன் அப்படின்னா பார்த்தேன், பார்க்குற ஒரு செயலை செய்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். சி அப்படின்னா பார்க்கறது, சா அப்படின்னா பார்த்தேன். ஐ சா, நான் பார்த்தேன். யாரை? ஆப்ஜெக்ட் யாரு? ராஜா.
ராஜா. தட்ஸ் ஆல். இப்போ ஒரு சென்டென்ஸாக உருவாயிடுச்சா? ஐ சா ராஜா, நான் ராஜாவை பார்த்தேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குது, வேர்புக்குள்ளே என்ன இருக்குது, ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படைங்க. அடிப்படை ஆங்கிலமே பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அகைன் கேட்குறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு இதுவே புரிய மாட்டேங்குங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனோன்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் இந்த சப்ஜெக்ட் ப்ரோனோன் தான் ஃபர்ஸ்ட் வருங்க. ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் அப்படின்னா இவங்க அந்த பக்கம் போகும்போது இப்படி தாங்க வருவாங்க. அதாவது ஆப்ஜெக்ட்னா கடைசி அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க இங்கேருந்து இவங்க இப்படி மாறும்போது இந்த மாதிரி வருவாங்க. ஓகேங்களா? புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? ஏன்னா இங்கே பாருங்களேன், நான் அப்படின்னா என்னை தான் குறிக்குது, என்னை அப்படின்னாலும் என்ன தான் குறிக்குது. ஆனால் ஒரு சென்டென்ஸை பேசும்போது என்னை அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேச மாட்டோம், நானை வச்சு தான் ஃபர்ஸ்ட் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் அவனை கூப்பிட்டேன். நான் எங்கே வந்திருக்கு சொல்லுங்க பக்கம்? ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இப்போ இதுவே இந்த சென்டென்ஸை நான் மாற்றுறேன் பாருங்களேன், அவன் என்னை கூப்பிட்டான். என்னை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடைசி பயிற்சி. நம்ம இங்கிலீஷில் பேசும்போது என்னை அப்படிங்கிறது கடைசி பேசுவோம். ஓகேங்களா? அப்போனா ஒரு சென்டென்ஸில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க, இவங்க கடைசி போகும்போது இப்படி வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம எப்படிங்க இங்கிலீஷில் பேசலாம் தெரியணும்ல? ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் வரிசையாக பண்ணுங்கள் பார்க்கும். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் என்னையும் சேர்த்து எங்கள் கூட ஒரு 4 பேர் நிற்கிறோம் அப்படின்னா நான் எப்படி சொல்வேன்? அந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன், நாங்கள் அவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நாங்கள் அப்படின்னா வி. எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய வீடியோஸில் இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறதுனால தான் நான் அந்த வீடியோ பண்ணுறேன். ஓகே, அடுத்து பாருங்களேன், நீ அல்லது நீங்கள் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூ தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் அவர்கள். நம்ம பேச்சொலக்கில் அவங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர்கள் அப்படின்னா தே. நல்லா கவனிச்சுக்கோங்க, அவர்கள் அப்படின்னா தே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அவன். அவன் எப்படி பேசலாம்? அவன் அப்படின்னா ஹி. அவள் ஷி. நிறைய பேருக்கு இந்த இடம் குழப்பம், கொஞ்சம் குழப்பம். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பம். ஹி அப்படின்னா அவன், ஷி அப்படின்னா அவள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், அது அப்படின்னா இட். இதுக்குள்ளே எல்லா பொருட்கள், விலங்குகள் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பேசிக் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும்போது எப்படி மாறுவாங்க அப்படின்னா, நான் அப்படின்னா ஆப்ஜெக்டாக மாறும்போது என்னை அப்படின்னு மாறும், அல்லது எனக்கு அப்படின்னு மாறும். எப்படி பேசலாம்? என்னை அப்படின்னா மீ. என்னை அப்படின்னா மீ. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், நாங்கள் ஆப்ஜெக்டாக மாறும்போது எங்களை அப்படின்னு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நாங்கள் அவனை கூப்பிட்டோம். இப்போ இதுவே பாருங்களேன், அவன் எங்களை கூப்பிட்டான். புரிஞ்சிடுச்சா? அப்போ இந்த இடத்துல நாங்கள் வச்சு பேசும்போது வி அப்படின்னு தான் பேசணும். அவன் எங்களை கூப்பிட்டான், அந்த எங்களை அப்படிங்கிறதுக்கு பேச வரும்போது நம்ம வீன்னு பேசக்கூடாது. ஹி கால்ட் வி அப்படின்னு பேசுனீங்கன்னா தப்பு. எப்படி தான் பேசணும்? எங்களை அப்படின்னா as. தட்ஸ் ஆல். as பேசுங்க. as அப்படின்னா எங்களை. இப்போ பேசுங்க பார்க்கும், அவன் எங்களை கூப்பிட்டான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும், he called us. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், உன்னை உங்களை. எதை எப்படி பேசலாம்? இங்கே பாருங்களேன், நீ நீங்கள். நீ அப்படின்னா உன்னை அப்படின்னு சொல்லும், நீங்கள் அப்படின்னா உங்களை. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூ தான் வரும். ஓகே, உன்னை உங்களை எப்படி பேசலாம்? இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா யூ தான் வரும், மாறாது. பாருங்க, 4 வார்த்தைக்கு யூ தான். நீ நீங்கள் உன்னை உங்களை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யூ தான் வரும். நெக்ஸ்ட்னு பாருங்களேன், அவர்கள் அப்படின்னா தேன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அவர்களை அப்படின்னா அப்படி பேசலாம்,
நான் அவர்களை பார்த்தேன். இந்த இடத்துல நீங்கள் ஐ சா தே அப்படின்னு பேசக்கூடாது. அவர்களை அப்படின்னா எப்படி தான் பேசணும் அப்படின்னா them. them அப்படின்னா அவர்களை. இப்போ பேசுங்க. நான் அவர்களை பார்த்தேன். ஐ சா them. இப்போ அவர்கள் என்னை பார்த்தார்கள் அப்படின்னா அவர்கள் என்னை பார்த்தார்கள். பாருங்க, அவர்கள்னா தே, பார்த்தார்கள் சா யார, என்னை, மீ. புரிஞ்சிருச்சா? இந்த இடத்துல நிறைய பேர் எப்படி பேசுவீங்க அப்படின்னா தே சா ஐ அப்படின்னு பேசுவீங்க. அப்படி பேசக்கூடாதுங்க. இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் ப்ரோனோன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனோன்னா என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக புரியுதா? அடுத்து பார்க்கலாமா? அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். அவன் ஆப்ஜெக்டாக மாறும்போது அவனை அப்படின்னு மாறும். நான் அவனை பார்த்தேன். ஐ சா ஹிம். நான் அவனை பார்த்தேன். இப்போ அவன் என்ன பார்த்தான் அப்படின்னா he saw me. அவன் எங்களை பார்த்தான் அப்படின்னா he saw us. அவன் உன்னை பார்த்தான் அப்படின்னா he saw you. அவன் அவர்களை பார்த்தான் he saw them. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவள் அப்படின்னா she அப்படின்னு சொல்லும். அவளை அப்படின்னா எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. her. நான் அவளை பார்த்தேன். ஐ சா ஹர். நான் அவளை பார்த்தேன். இப்போ அவள் என்னை பார்த்தாள்னா எப்படி பேசலாம்? ஷீ சா மீ. அவள் எங்களை பார்த்தாள். ஷீ சா அஸ். அவள் உன்னை பார்த்தாள். ஷீ சா யூ. அவள் அவர்களை பார்த்தாள். ஷீ சா them. அவள் அவனை பார்த்தாள். எப்படி பேசலாம்? ஷீ சா ஹிம். ஈஸியாக இருக்குதா? ஓகேங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன். அது. அது அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லும். இது ஆப்ஜெக்டாக மாறும்போதும் இட் அப்படின்னு தான் வரும். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இப்போ இருந்தே பேச ஆரம்பிக்கலாம். சா அப்படிங்கிற ஒரு வேர்பை வச்சு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் அவனை பார்த்தேன், அவன் எங்களை பார்த்தான், நான் அதை பார்த்தேன். இந்த மாதிரி நீங்கள் சா அப்படிங்கிற ஒரு வேர்பை வச்சு பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வேர்பை ஆட் பண்ணி நீங்கள் நிறைய பேசலாங்க. ஓகே, இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. யூ இட். இந்த ரெண்டு சப்ஜெக்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டாக மாறும்போதும் அது தன்னை மாற்றிக்கொள்ளாது. அது அப்படியே தாங்க வரும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? மற்ற சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற 5 சப்ஜெக்டும் சப்ஜெக்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஆப்ஜெக்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் யூ இட் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டும் ஒன்று தான். அது ஆப்ஜெக்டாக மாறினாலும் ஒன்று போல தாங்க இருக்கும், மாறாது. இதுதான் பேசிக். இந்த பேசிக் ஒருத்தங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக பேச முடியுங்க. யார் சொன்னது கஷ்டம் அப்படின்னு? கஷ்டம்னு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம என்ன பெரிய கல்லையாக தூக்கி சுமக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டால் வேலை பார்க்குறோம்? இல்லைங்க. அதுவே நிறைய பேருக்கு ஈஸி தான். ஆனால் அதை விட ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னா ஒரு லாங்குவேஜை நம்ம பேசுகிறது தாங்க. அதை விட ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னா அதை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சுலபம், கஷ்டம் கிடையாது. அதுவும் நான் நம்புகிறேன் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் மூலமாக கற்றுக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த பேசிக் ஒருத்தங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா போதுங்க. என்ன போதும், இது போதும், பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதும். ஏன் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்வேன், எனக்கெலாம் ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏதோ நான் ஒரு பெரிய மலையை தூக்கி சுமந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுவேன்னு சொல்ல வரேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்டை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு. இன்னும் ஆப்ஜெக்டை பார்க்கல. இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறினா இப்படி வரும். பட் இன்னும் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டாபிக்குள்ளே நம்ம போகலை. இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்ன, சப்ஜெக்ட் ஏன் ஒரு சென்டென்ஸில் வருது, எதுக்கு வருது, சப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்தணும், இந்த சப்ஜெக்ட் கடைசி போகும்போது ஆப்ஜெக்டாக மாறும். அப்படி மாறும்போது இந்த சப்ஜெக்ட் தன்னை எப்படிலாம் வெளிப்படுத்தும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்து முடிச்சாச்சுங்க.
முடிஞ்சால் ஒரு பேப்பரில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட் கூட போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்கான எல்லா கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலாக வேணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்கன்னா 10 days and 5 days கிளாஸ் வச்சுருந்தோம். மொத்தம் 15 days கிளாஸுங்க. இந்த கிளாஸஸ்க்குள்ளே இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைலாக ரெடி பண்ணி 750 pages கிட்ட வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸஸ்க்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா only 10 rupees மட்டும்தான். மொத்தம் 15 கிளாஸ், டோட்டலாக 150 rupees. ஸோ if you want, உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா verb. verb அப்படின்னா தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம செய்யக்கூடிய செயல், ஆக்ஷன். ஓகே, நம்ம டெய்லி லைஃப்பில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய செலக்டடான verb எழுதியிருக்கேன். நான் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவேன், என் கூட சேர்ந்து நீங்கள் பின்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா பேசிகிட்டே வாங்க. ஓகேங்களா, அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள்வது. ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது. ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது. பில்ட் அப்படின்னா கட்டுறது. பில்ட், கட்டு. பை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், வாங்கு. பை அப்படின்னா வாங்கு. கால் அப்படின்னா அலை, கூப்பிடு. க்ளீன் அப்படின்னா சுத்தம் செய்கிறது. க்ளீன் த ஹவுஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, க்ளீன் இட், அதை க்ளீன் பண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் ஒன் க்ளோஸ் அப்படின்னா மூடுறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், கம் அப்படின்னா வா. கம் அப்படின்னா வா, கம் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம்ல. குக் அப்படின்னா சமை. ஐ குக் ஃபார் யூ, நான் உனக்காக சமைக்கிறேன். குக் அப்படின்னா சமை. என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வேர்பெல்லாம் நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களாகவே சொல்லி பாருங்கள், கரெக்டாக இருக்குதானே. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், க்ரை அப்படின்னா அழுகிறது. நெக்ஸ்ட்னு பாருங்கள், கட் அப்படின்னா வெட்டுறது. டான்ஸ் அப்படின்னா நடனம் ஆடுறது. ட்ரிங்க் அப்படின்னா குடி. ஈட் அப்படின்னா சாப்பிடு. ஃபீல் அப்படின்னா உணர். ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபீல் அப்படின்னா உணர். ஃபிக்ஸ் அப்படின்னா சரி செய். ஃபிக்ஸ் அப்படின்னா சரி செய். நெக்ஸ்ட் ஒன் கெட் அப்படின்னா பெறுறது, பெறுதல். கெட், இந்த கெட்டை வச்சு நிறைய சென்டென்ஸ் நம்ம பேசலாங்க. உங்களுக்கு கெட்டை வச்சு தனியாக வீடியோ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், கிவ் அப்படின்னா கொடுக்கறது. கிவ் அப்படின்னா கொடுக்கறது. கோ அப்படின்னா போகிறது. ஹெல்ப் அப்படின்னா உதவி செய்கிறது. புரியுதா, ஈஸியாக இருக்கா. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஜம்ப் அப்படின்னா குதிக்கிறது. லீவ் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து விடைபடுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், லுக் அப்படின்னா பார்க்குறது. ஓப்பன் திறக்கிறது. ப்ளே விளையாடுறது. ரன் ஓடுறது. சென்ட் அப்படின்னா அனுப்புறது. சென்ட் அப்படின்னா அனுப்புறது. ஷோ அப்படின்னா காட்டுறது. ஸ்லீப் தூங்குறது. ஸ்டார்ட் தொடங்குறது. ஸ்டாப் நிறுத்து. டாக் பேசு. ட்ரை முயற்சி செய். யூஸ் பயன்படுத்து. வெயிட் காத்திரு. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லா வேர்புக்கும் தமிழில் மீனிங் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து ஒரு இடம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் கூட சேர்ந்து பேசுங்க. நம்ம தமிழில் பேசலாம் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஏற்றுக்கொள், கேள், கட்டு, வாங்கு, அலை, சுத்தம் செய். பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. க்ளோஸ்னா என்ன? மூடு. வா, சமை, அழு, வெட்டு, நடனமாடு, குடி, சாப்பிடு, உணர். சூப்பருங்க. சரி செய். கெட் அப்படின்னா என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்புங்க. இதை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸை சூப்பராக பேசலாங்க. கெட் அப்படின்னா பெறுதல். நெக்ஸ்ட் ஒன் கொடு, போ, உதவி செய். நல்லா கவனிங்க. இந்த ஹெல்ப் அப்படிங்கிற வேர்பை வச்சு நம்ம தனியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 weeks முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஹெல்ப் அப்படின்னா உதவி செய். குதி, விடை பெறுதல், பார்,
திற, விளையாடு, ஓடு, அனுப்பு, காட்டு, தூங்கு, தொடங்கு, நிறுத்து, பேசு, முயற்சி செய், பயன்படுத்து, காத்திரு. ஈஸியாக இருக்குதா? ஓகேங்க, உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே நான் தமிழில் 10 வேர்ப் எழுதியிருக்கேன். இந்த 10 வேர்புக்கும் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் எப்பயுமே அதிகமாக வரும். ஆனால் ஒரு சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்டாக வரும்போது நம்ம கொஞ்சம் குழப்பம் ஆயிரும். இதை எப்படி நம்ம பேசுகிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பம் வந்துடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட் எப்போ வரும் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிக் கொடுக்க பாருங்க. ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கும். ஒரு செயலை பெறுபவர். இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸில் 2ஆக வரும்போது அதோட மீனிங்கே டோட்டலாக மாறிடும். பாருங்களேன், ஆப்ஜெக்டில் மொத்தம் 2 இருக்குங்க, டைரக்ட், இன்டைரக்ட். டைரக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் டைரக்டாக நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதாங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்டை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு மீனிங் கொடுக்குறது பார்த்தீங்களா, அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். பாருங்களேன், அவன் எனக்கு ஒரு பேனா கொடுத்தான். நல்லா கவனிங்க, அவன் எனக்கு ஒரு பேனா கொடுத்தான். ஃபர்ஸ்ட் நம்ம அது இங்கிலீஷில் பேசலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். he gave, அவன் கொடுத்தான். என்ன கொடுத்தான், யாருக்கு கொடுத்தான், எதை ஃபர்ஸ்ட் பேசணும்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, எதனாலும் ஃபர்ஸ்ட் பேசலாம். he gave me, அவன் எனக்கு கொடுத்தான். என்ன கொடுத்தான்? a pen. that's all. இப்போ இதில் சப்ஜெக்ட் யார்? கொடுக்குற, அதாவது கொடுத்த ஒரு செயலை யார் செஞ்சா? நான் தான் செஞ்சேன். அப்படின்னா he தான் சப்ஜெக்ட். என்ன செயலை நான் செஞ்சேன்? கொடுத்தேன், verb. ஓகே, இப்போ இங்கே தாங்க கவனிக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸில் மீ தனியாக இருக்குது, a pen தனியாக இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான், ஆனால் 2ஆக உடஞ்சிருக்கு, 2ஆக பிரிஞ்சிருக்கு. இப்போ நல்லா கவனிங்களேன், அவன் எனக்கு ஒரு பேனா கொடுத்தான். இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுது? அவன் என்ன கொடுத்தான் அப்படின்னு தானே கேட்க வருது. அதுக்கு அப்புறம்தான் அவன் யாருக்கு கொடுத்தான் அப்படிங்கிற கேள்வி வருது. நல்லா புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? அவன் என்ன கொடுத்தான், அவன் யாருக்கு கொடுத்தான். இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை 2ஆக பிரிஞ்சிருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு சென்டென்ஸில் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் வருது அப்படின்னா அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்டாக கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா, அவன் என்ன கொடுத்தான், அவன் என்ன கொடுத்தான், டைரக்டாக கேள்வி கேட்குறோம் என்ன. அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு திங், ஒரு பொருளாக தாங்க இருக்கும். அவன் என்ன கொடுத்தான்? ஒரு பேனா. இதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவன் யாருக்கு கொடுத்தான், ஒரு பேனா கொடுத்தான், யாருக்கு கொடுத்தான். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? அந்த யாருக்கு, டு ஹோம், அது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? அப்போ யாருக்கு கொடுத்தான் அப்படின்னா எனக்கு கொடுத்தான். இதை தான் நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸியாக இருக்கா? புரியுதா? இப்போ சில பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே இப்படி ஒரு கேள்வி வருங்க, கண்டிப்பாக வரும். இக்கு அப்படின்னா டூ அப்படின்னு தானே சொன்னீங்க. அப்போனா இந்த இடத்துல he gave to me a pen அப்படின்னு தானே பேசணும். அப்படின்னு கேட்குறீங்களா? கேள்வி வருதா? இதை நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். நான் இதை வச்சு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பிளான் பண்ணுறேன். பட் நிறைய பேருக்கு இப்போயே கேள்வி வந்திருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஓகேங்களா? ஓகே, பாருங்களேன். he gave a pen to me. Is it correct sentence? இது கரெக்டான சென்டென்ஸா? சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டான சென்டென்ஸ். இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி வரும்.
இங்கே எனக்குன்னு பேசும்போது டு மீன்னு பேசியிருக்கோம், இங்கேயும் எனக்குன்னு பேசும்போது மீ மட்டும் பேசியிருக்கோம். ஏன் இந்த இடத்துல டு வரலை அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சிடலாம். ஹீ தான் சப்ஜெக்ட், கேவ் verb, அப்பன் டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு மீ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ நல்லா கவனிங்க. ஹீ கேவ் மீ அ பென். இந்த சென்டென்ஸில் மீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் டிஓ டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா மீக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ இருக்கும், ஆனால் அது ஹைடாக இருக்கும். நம்ம பேச தேவையில்ல, டூ வச்சு பேச தேவையில்ல. இது இங்கிலீஷோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ரூல், ஓகேங்களா? ஆனால் இங்கே கவனிங்களா, டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஓ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி நம்ம ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேச வேண்டும். ப்ரிப்போசிஷன் வச்சு நீங்கள் பேசலை அப்படின்னா தப்பாயிடும். இங்கே ப்ரிப்போசிஷன் வச்சு பேசக்கூடாது, இங்கே ப்ரிப்போசிஷன் வச்சு பேசுனீங்க அப்படின்னா தப்பாயிடும். அதுவே இங்கே ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும், நீங்கள் வச்சு பேசலை அப்படின்னா தப்பாயிடும். நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், மேபி இருக்கலாம், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கலாம். நான் உங்களுக்கு இதை வச்சு நான் தனியாக ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். டூ எங்கே வரும்? மீ அப்படின்னாலும் எனக்கு தான், டூ மீ அப்படின்னாலும் எனக்கு தான். ஆனால் இங்கே மட்டும் நம்ம டூ ஆட் பண்ணி பேசியிருக்கோம், இங்கே ஆட் பண்ணாமல் பேசியிருக்கோம். இன்ன வரைக்கும் ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். பட் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் இந்த டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தெளிவாக நான் ஒரு வீடியோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஓகேங்களா? ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, இங்கே பாருங்களேன். ஜஸ்ட் இது நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பம், அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தேன். இதை நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு பின்னாடி சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கான்செப்டை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா டைரெக்டாக கேள்வி கேட்குறோம், என்ன அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்குதோ அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு, டு ஹூம், யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் வருது அப்படின்னா அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஈஸியாக இருக்குதா? ஓகே, இன்னும் நான் உங்களுக்கு ஒரு சில சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுங்க. இங்கே நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இப்போது இந்த 2 சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவர் டீச்சர் கேவ் us homework. எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு வீட்டு பாடம் கொடுத்தார். இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன, கொடுக்கிற ஒரு செயலை யார் செஞ்சாங்க, எங்கள் டீச்சர் சப்ஜெக்ட். கொடுக்கிற செயல் தான் வெர்ப், அதாவது கொடுத்த செயல் தான் வெர்ப். இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எங்கள் டீச்சர் என்ன கொடுத்தாங்க, சூப்பருங்க, வீட்டு பாடம். இதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். பாருங்கள், என்ன கொடுத்தாங்க, ஹோம்ஒர்க், டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, செகண்ட் பாருங்களேன். மை ஃபாதர் பாட் மீ a gift. எங்கள் அப்பா எனக்கு ஒரு பரிசு வாங்கினாங்க. சப்ஜெக்ட் யாரு, எங்கள் அப்பா. என்ன செயலை செஞ்சாங்க, வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க, ஒரு பரிசு. டைரக்டாக கேள்வி கேட்குறோம், யாருக்கு, எனக்கு. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படியும் பேசலாம் அப்படின்னா மை ஃபாதர் பாட், எங்கள் அப்பா வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஃபஸ்ட்டு பேசும்போது அ கிஃப்ட். யாருக்கு வாங்கினாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கடைசி பேசும்போது இந்த இடத்துல நம்ம மீ அப்படின்னு பேசக்கூடாது, டு மீ அப்படின்னு தான் பேசணும். புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு தெளிவாக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குங்க. பாருங்களேன், சப்ஜெக்ட் யார், மை ஃபாதர், verb bought, direct object a gift, indirect object to me. இப்போ நல்லா கவனிங்களேன், மீ அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம், டு மீ அப்படின்னாலும் எனக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல நம்ம டு மீ அ கிஃப்ட் அப்படின்னு பேசல, இந்த இடத்துல அ கிஃப்ட் டு மீ அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனால் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல டு மீ வருது,
ஏன் இங்கே மீ மட்டும் வருது அப்படிங்கிற கேள்விக்கு நான் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டு போகிறேங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்களேன். இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை பேசுகிறோம் அப்படின்னா இங்கே டு மீ அப்படின்னு ஆட் பண்ணி பேசக்கூடாது. இங்கே எனக்கு அப்படின்னா டு மீ தான், ஆனால் இது ஹைடாக இருக்கும், மறைஞ்சிருக்கும். இதை நம்ம வெளிப்படுத்தி டு மீன்னு பேச தேவையில்ல, எழுத தேவையில்ல. ஆனால் இங்கே கவனிங்க, டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய மீவோட நம்ம டு ஆட் பண்ணி தான் பேசணும். அது நம்மளாவே வெளிப்படுத்தி காமிக்கணும், நம்மளாவே ஆட் பண்ணி பேசணும். இங்கேயும் டு மீ தான், இங்கேயும் டு மீ தான், ஆனால் இங்கே டு ஹைடில் இருக்கும், இங்கே டு நம்மளாவே ஆட் பண்ணி பேசணும். நான் உங்களுக்கு அதை ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் வச்சு தெளிவாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், சீக்கிரத்தில் வரும். ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ தான் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை விட்டுருங்க, இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பேசி பழகுங்க. ஓகேங்களாங்க? ஓகே, இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.